போஸ்டரோட கூடான்னு சொல்றதுக்கு நீ யாரியா? உன் வேலையை மட்டும் பாரு. அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு என்னை கூடறியா? எஸ்ஐனா ஸ்டேஷன்ல மட்டும் சம்பளம் வாங்கு. எது? மாச கடைசி நான் வந்துட்டு போ. புரியுதா? சொல்றத மட்டும் செய். எங்கடா போயிருந்த? எத்தனை வாட்டி ஆள் விடுறது? ஒரு நாளைக்கு 4 பேர் வந்து விழுகிறாங்கண்ணே. கரெக்ட் உதயமா பாக்குற? போஸ்ட் யார் விட்டுவா? கோய்க்காதண்ணே, அதான் வந்துட்டோம்ல. சமத்துவபுரத்துல எத்தனை விட்டுறா தரும்? அது வரும்ண்ணே, ஒரு 1500 ஓட்டு. எல்லாம் நமக்கு விடணும். காசு வாங்கிக்க. அட சும்மா இருக்கண்ணே, அவன் குத்துவேலுக்கு வெள்ளி டம்ளர் வேட்டி சேலம் கொடுத்துட்டு இருக்கான். இதானே புஸ்கோத்து. யாரு அவங்களா? பீல அரிசி பொறுக்கிடா, அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க. இங்க பாரு, உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்க, சும்மா ரூட்டை கொடுக்காத. யார் ரூட்டை கொடுத்தா? நீ உன் செய்கை நிப்பாட்டு, நான் அங்கிட்டு பேசிக்கிறேன். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, மூடுற. காசை வாங்கிட்டு போடா, மத்த அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க. தலைக்கு 100 இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போட்டு போறாங்க. சும்மா கொடுப்போமாண்ணே, சத்தியம் வாங்கிட்டு தானே கொடுப்போம். நாங்களாம் கை நீட்டி காசு வாங்க மாட்டோம். வாங்கிட்டேன்னு வச்சுக்க, மனசாட்சிக்கு விரோதமெல்லாம் நடந்துக்குருவோம். எங்கிட்டு போற? இன்னும் முடிக்காம தான் வந்தியா? போதுண்ணே, விடுனே. கா சந்திரன் வந்திருக்கேன். என்ன பாப்பா நீ வர? அம்மா இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற. அப்படியா? சொல்லவே இல்லையா பாப்பா? அப்போ எனக்கு கறி கஞ்சி உண்டு. பாப்பா நீ எந்திரிச்சு உள்ள போ. வந்தமா தின்னமா போனமான்னு இருக்கணுமாப்பா. அது சரி, அதுக்கே நீ சங்கடப்படுற? எல்லாம் நல்ல விஷயம் தானே பாப்பா. அப்பத்தா கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அப்பத்தே கொஞ்சம் வெத்தலை கொடு. கொஞ்சம் வெத்தலை கொடு அப்பத்தா. சின்ன பிள்ளைய வெத்தலை போட்டா மாடு முட்டும். அது நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது. போடா, யார் காட்டு பாயடா இங்க வந்து வெத்தலை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? போடா. சந்திரா, என்ன பாப்பா? உனக்கு அண்ணன் இருக்கா? ஆமா இருக்கான்ல. உன்னை மாதிரியே இருக்கு. நாங்க 2 பேரும் ரெட்ட பிள்ளை பாப்பா. அதான். என்ன வேலை செய்யுது? கலெக்டர் வேலை பாக்குறோம். எவன் என்ன வேலை செஞ்சா உனக்கு என்ன பாப்பா? நீயும் வேலையை பார்க்க வேண்டியதானே? அக்கா வாக்கா வாக்கா, மெதுவாக்கா. ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வேலை கொஞ்சம் ஜாஸ்திமா, அதான் ஆஸ்பத்திரிக்கு வர முடியல. வா. பதினெட்டு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு வாரிசு, அதுவும் தம்பி. அட செத்த சிரிச்சுக்கிட்டு தான் ஆட்டுதா. உள்ளவா. என்னப்பா யோசனை சாமி, பால் செட்டி தூக்க போறியாமல்ல? எப்ப எதாவது செய்யணும்னு அவனுக்கு அறிவு இருக்கணும். நீ நானும் பேசி என்ன போகுது? நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? நான் எதையாவது உளரோட போத்துக்க எனக்கு கிடைக்கிற 60 கஞ்சிக்கு வேட்டு வச்சு விட்றாதப்பா. அக்காடா, அக்கா. நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அதுக்கு முதல்ல அவங்கள நமக்கு பிடிக்கணும். இப்ப நான் அமளி, எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். காயத்ரி உனக்கு? எனக்கு எங்க அப்பா பிடிக்கும் சிஸ்டர். மணிமேகலை உனக்கு யாரை பிடிக்கும்? கமல் பிடிக்கும். யூ மீன் ஃபில்ம் ஆக்டர் கமல்ஹாசன்? அழகா இருக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் மணி. நோ சிஸ்டர், நான் அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லல. அவர் தானே தேவர் மகன் படத்துல எல்லாரையும் படிக்கணும்னு சொன்னாரு. இந்த பதில நான் எதிர்பார்க்கல, அந்த படமும் நான் பார்க்கல. அப்ப பேசாம உன் தம்பிக்கு கமல்னு பேர் வைக்க வேண்டியது தானே?
சைலன்ஸ். வாக்காள பெருமக்களே, உங்கள் அன்பு தொண்டன் ஐயா நமச்சிவாயம் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை குருவி சின்னத்தில் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னடா ஒரு வேலையும் காணோம். மைக்க கூட இது வேலைக்காகாது, பேச்ச நிப்பாட்டு. இவனை நம்பி வந்தான் பாரு. யகா யகா நில்லுக்கா, உன்னையத்தான்க்கா. ஏன்டா அக்காவை கூப்பிடுற? இப்ப பாரு கொன்றுவன செருப்பு பிஞ்சிரும்டா. ஏய் யாரு மேல செருப்பு போட்டுருக்க? சிக்கடேன்னு வையே, செதறி போயிட செதறு. இறங்கி வந்தேனே, கொண்டே போட்டுருவோம் கொண்டு. வலி 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 தள்ளே தள்ளே தள்ளே. ஏண்டா திருநகர் செல்வத்தை செருப்பு கழட்டி அறிஞ்சா நீ தியானப்பாயில அவன் மேல கண்ணா இருக்கான், ஜாக்கிரதையாரு. நான் பாரதி லேண்டிங் லைப்ரரின்னு வரேங்க. ஜெயகாந்தன் சுஜாதா புக் வாங்கிட்டு போனாங்க, காசு வரல ஒன்றும். என்கிட்ட எல்லா புஸ்தகம் இருக்குங்க, வேற ஏதாவது வேணுங்களா? காதல் படிக்கட்டுங்களா? இது ஆனந்த விடனில் வந்ததுங்க, நல்ல புஸ்தகம், கொண்டார். உங்களுக்கு பேச்சு? ஓ சரிங்க சரிங்க. வாடா, பழைய புஸ்தகம் என்ன வேணாம்? ஒரு புது புஸ்தகம் வேணும்னே. என்ன புஸ்தகம்? காதல் படிக்கட்டுகள். என்ன படிக்கட்டு? காதல் படிக்கட்டுகள்னே. பாத்திரா வலிக்கிலிக்கி விழுந்துட போற. அந்த இருக்கு பாரு. யாருக்கு கொடுக்க போறியா? பாத்திரா ஏரியாவில் வயசு பிள்ளைகளுக்கு கொடுத்துடாத, சிக்கலாயிர போகுது. அப்புறம் ஜெயகாந்தன் சுஜாதா புக்கெலாம் கிடைக்காதுங்க.
நினச்சேங்க தெரிஞ்சவங்க தான் உள்ளே இருப்பாங்கன்னு. அம்மா இது என்னது? அந்த மீன். அதுவா இது? ம். பாருங்க. அந்த வாசல்ல ஒரு வண்டி நிக்குது, அது உன் வண்டியா? ஆமாண்ணே. என்னடா ஆமாங்கிற? அதை ஓட்டிக்கிட்டு வந்தியா உருட்டிக்கிட்டு வந்தியா? ஓட்டிட்டு தான் வந்தேன். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குடா. அந்த வண்டியை கொண்டாந்து எங்க வீட்டு வாசப்பட்டு நிப்பாட்டி எங்களை அசிங்கப்படுத்தாத. ஆமா, என்ன எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற நேரமா வந்திருக்கிற? புஸ்தகத்துக்கு காசு வாங்கலான்னு வந்தேன். அதைத்தான் நாங்க வாங்குவோம்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு? அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான், நீயே வந்து வாங்கிக்க. ஏப்பா, நீ என்ன புஸ்தகம் தானே வாடகை விட்டுக்கிட்டு இருந்த? இது என்ன புதுசா சட்டிவானே? இதுவும் செஞ்சு விற்கிறியா? ஆமாண்ணே. ஆமா. சரி. டேய் புக்கிலன்று கண்ட கண்ட புத்தகத்தெல்லாம் பாப்பாட்ட கொடுத்து பிள்ளைய கெடுத்துடக்கூடாது. சரிங்கண்ணே. எனக்கு இருக்கு போயலா இருப்பான் போல இருக்கு. லூசுக்கு போய ஆளவுறா சாமி.